ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஓமையோ செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தோயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம் பாவாய் தூமணி மாடத்து. கண்ணனுடைய நினைவுடன் படுக்கையில் உறங்கியும் உறங்காமலும் இரண்டாட்டமாக இருக்கும் ஒரு பெண்ணை கூட்டமாக வந்த ஆய்ச்சியர்களில் ஒருத்தி எழுப்பும் போக்கில் இப்பாசுரம் அமைந்துள்ளது. சென்ற பாசுரங்களில் சினந்தும் நயந்தும் வீட்டின் உள்ளிருந்து உறங்குபவளை எழுப்பும் முயற்சி இந்த பாசுரத்திலும் தொடர்கிறது. குற்றமில்லாத இரத்தினங்களை இழைத்து செய்த மாளிகையில் அமைந்துள்ள அறையில் கண் வளர்கிறாள் கண்ணன் அடி மைத்திரம் உணர்ந்த பெண். அம்மணி மாடத்தில் அமைந்துள்ள படுக்கை அறையில் படுக்கையை சுற்றி நாற்புறமும் ஒளி விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. அகில் முதலான நறுமணப் பொருட்களின் புகை கமகமவென்று மணந்து மனம் வீசி கொண்டிருக்கின்றன. இத்தகைய இனிய சூழலில் மென்மையான மெத்தையில் கண் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் ஒரு பெண். மாமன் மகளே என்று இதுவரையிலும் உறவு கொண்டாடி மகிழும் பெண்கள் இன்று மாமான் மகளே என்று விழிக்கிறார்கள். அவளுடைய செல்வ செழிப்பை அறிந்தவர்கள் ஆன காரணத்தினால் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதலை அவள் மீது வெளியில் உள்ளவர்கள் கொண்டுள்ள மதிப்பை புலப்படுத்தும். அவளுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையை சுட்டிக்காட்டுபவர்கள் தேர்ந்தெடுத்த சொற்களால் சுட்டிக்காட்டுகிறார்கள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. இவ்வளவு சொல்லியும் அந்த பொய்யுறங்கும் மடந்தை கண்ணன் வருகிற போது வந்துவிட்டு போகட்டும் என்று அமைதியோடு இருக்கிறாளாம். வெளியில் இருப்பவர்களே பனியில் நனைந்து குளிரில் நடுங்கி கதவை திற கதவை திற என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். உள்ளிருப்பவளோ ஒரு சொர்க்கபோகமான சூழ்நிலையில் நறுமணம் கமழும் அறையில் மெத்தென்ற பஞ்சனை மேல் பள்ளி கொண்டு உறங்கியும் உறங்காமலும் இருக்கின்றாள். இந்த நேரத்தில் உள்ளே இருக்கும் பெண்ணின் தாயிடம் வெளியே இருப்பவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள். சாளரத்தின் வழியே வெளியே வந்து விழும் அறையின் வெளிச்சம் பெண்ணின் தாயின் முகத்தை காட்டி கொடுத்து விடுகிறது. உள்ளிருக்கும் பெண்ணை அழைத்து சலித்து போன பெண்களுக்கு இந்த தாயின் முகம் ஒரு நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியும் தருகின்றது. மாமீர் அவளை எழுப்பீரோ என்ற அந்த தாயோடு மாமி முறை கொண்டாடி அவளை எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே மாமி சற்று மனமிறங்கி இருக்க வேண்டும். வெளியே நிற்பவர்கள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் மாமியின் முயற்சியும் பலிக்கவில்லை. எனவே அடுத்த கட்ட முயற்சிக்கு ஆயத்தமாகிறார்கள் வெளியில் இருக்கும் பெண்கள். உள்ளிருக்கும் தாயை பார்த்து உன் மகள்தான் ஊமையோ, இல்லையேல் செவிடோ, இல்லையேல் உறக்கமோ என்று கோபத்தோடு கேட்கிறார்கள். இதுவரை பொறுமையோடு பேசியவர்கள் பொறுமையை இழக்கிறார்கள். எழுந்திருக்க முடியாதபடி பெருந்துயில் இவளை காவல் காக்க அந்த துயிலில் சிக்கிக் கொண்டாளோ? பெருந்துயில் ஒரு மந்திரத்தால் இவளை கட்டுப்படுத்தி விட்டதோ என்று ஐயப்பட்டு கேட்கிறார்கள்.
இப்படி இவள் ஒரே அடியாக உறங்குவதற்கு மந்திரம் போட்டவர்கள் யாரென்று வியக்கிறார்கள். ஏனென்றால் வெளியில் இருக்கிறவர்கள் விழித்த போதும் அருகில் இருக்கிற தாய் அழைத்த போதும் எழவில்லை என்றால் யாரோ ஒருவர் மந்திரம் போட்டு தூக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும். தூக்கத்திலிருந்து எழாமல் காவல் காத்து கொண்டிருக்க வேண்டும். வெளியிலே பெண்கள் பகவன் நாமத்தை பயிற்றத் தொடங்கிவிட்டார்கள். மாமாயன் என்கிறார்கள், மாதவன் என்கிறார்கள், வைகுந்தன் என்கிறார்கள். மந்திரத்திற்கு எதிர் மந்திரமாக கண்ணனின் கணக்கற்ற திருநாமங்கள் அமைகின்றன. மேலும் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவள் போல அவள் தூங்கவும், அந்த மந்திரத்தை முல்லை முள்ளால் எடுப்பது போல திருமாலின் திருப்பெயர்களை மந்திர உச்சாடனமாக ஓதி அவளை துயிலெழுப்பும் தோழியர் திறமும் இந்த பாசுரத்தில் காணலாம். கவிச்சக்கரவர்த்தி கம்பரும் அசோகவனம் சென்று சீதையோட பேச முற்படும் முன் அங்கு சிறையிருந்த செல்விக்கு காவலாக இருந்த அரக்கிகள் எல்லாம் உறங்கும் வகையில் ஒரு மந்திரத்தை உச்சரித்து தன் செயலில் வெற்றி கொண்டான் என குறிப்பிடுவதும் ஈண்டு நோக்கத்தக்கது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.